بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بالله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற அடிப்படையில் தனக்கு அடுத்ததாக உரை நிகழ்த்த இருக்கின்ற சிபிச்சந்தருக்கும் அந்த அழைப்பை வைத்தார். தோழர் சிபிச்சந்தரை பொறுத்தவரையில் இதற்கு மேடைகளிலே பதிலுரைத்திருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மோடு இந்த களத்திலே இருப்பது பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆவணப்படத்தை டாக்டர் அப்துல்லா அவர்களுடைய இறுதி காலத்திலே அவரிடத்திலே இருந்து எடுக்க வேண்டிய அந்த சாராம்சத்தை எடுத்து தீண்டாமை இழிவுக்கு மாபெரும் தீர்வை சொன்ன தந்தை பெரியாருடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி உணர்ந்து கொண்டதாலேயே இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளினுடைய கருத்தியல் பரப்பு துணை செயலாளராகவும் பணிபுரிகின்ற காரணத்தினாலும் தீண்டாமை கொடுமையிலே தன்னுடைய சிறு வயதிலே ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து இந்த தீண்டாமைக்கு இழிவு சொல்லக்கூடிய தீண்டாமை இழிவுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் சொல்லவில்லை என்கின்ற குற்றச்சாட்டையும் இந்த சமூகத்தின் மீது வைத்து இன்றைக்கு நம்மோடு களமாடி கொண்டிருக்கிறார். அப்படி களமாடி கொண்டிருக்கின்ற சகோதரர் சிபிச்சந்தர் அவர்கள் மிகுந்த அனைத்து விஷயங்களிலும் தேர்ந்த அறிவு பெற்றவர். அவர் இன்றைக்கு திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கங்களை படித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய நபிவழிகளை படமாக்குவதற்காக அந்த சின்ன சின்ன நபிமொழிகளை எல்லாம் எடுத்து சிறிய படமாக்குவதற்காக ஒரு திரைக்கதையை தயாரிப்பதற்காக அவர்களிடத்தில் ஹதீஸ்களை எல்லாம் நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதமாக இந்த சமூகத்துக்கு எதிர்வருகின்ற தீமைகளை எடுத்துரைக்கின்றவராக இந்த சமூகத்துக்கு ஆதரவான கருத்துக்களை மேடையோடும் முழங்குகின்றவராக இன்றைக்கு நம் மத்தியிலே சிபிச்சந்தர் அவர்கள் இருக்கின்றார். செவியிலே சேர்ப்பதுதான் நம்முடைய வேலை, சிந்தையிலே சேர்ப்பது இறைவனுடைய வேலை என்கின்ற அந்த வேலையை இறைவனுக்கு அளித்துவிட்டு நாம் இன்றைக்கு அவரை இங்கே உரை நிகழ்த்த வருமாறு அழைக்கின்றோம்.
என் இனத்தின் மீது இழிவை படைத்தோரை, என் இனத்தின் மீது அறிவை மறுத்தோரை, என் இனத்தின் மானம் தடுத்தோரை, அடியோடு பெயர்க்க வந்த ஈரோட்டு கடப்பாரை ஐயா பெரியார் அவர்களுக்கும், எவனெல்லாம் என்னை தொட்டுவிடக் கூடாது என்று நினைத்தானோ அவனையெல்லாம் என் திசை நோக்கி வணங்க வைத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும், விடுதலை களத்தில் வெடித்த கிழக்காய் என்னை வீர சிறுத்தையாக மாற்றி அத்துமீறு அடங்க மறு திமிரு எழு திருப்பி அடி என்கிற வீர உணர்ச்சிகளை நரம்பு வாய்க்கால்களில் ஊற்றி தமிழக தெருக்களில் தீண்டாமைக்கு எதிராக களமாட விட்டிருக்கிற என் பாசத்திற்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும், என் கருத்துக்களை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிற என் தொப்புள் கூடி உறவான என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். அருமை நண்பர் செங்கிஸ்கான் அவர்கள் சொன்னது போல, அப்துல்லா பெரியார்தாசன் அவர்களின் கடைசி ஆவணப்படத்தை இயக்கும் தேர்வு பெற்றவன் நான். ஏக இறைவன் அதற்காக என்னை பணித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா என்ற ஆவணப்படத்தை நான் எடுத்தேன். இன்று அந்த ஆவணப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது கர்நாடகம், கேரளா போன்ற பகுதிகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அருமருந்தை பெரியார் சொல்லி இருக்கிறாரா என்று என் சமூகத்தை சார்ந்த மக்களும், பெரியார் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரா என்று இஸ்லாமிய உறவுகளும், பகுத்தறிவையும் நாத்திகத்தையும் போற்றிய பெரியார் இஸ்லாம் மார்க்கத்தை முன்மொழிந்திருக்கிறாரா அங்கீகரித்திருக்கிறாரா என்ற மறுப்பு கருத்துக்களை பெரியாரிஸ்டுகளும் என்னிடத்தில் விவாதமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இது உங்களுக்கு சாத்தியப்பட்டது, எப்படி உங்களால் இதை எடுக்க முடிந்தது என்றெல்லாம் கேட்டார்கள். இதை நாங்கள் ஒரு வியாபார நோக்கத்திற்காகவோ அல்லது இதை வைத்து பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இதை வைத்து என் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ இந்த இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா என்ற ஆவணப்படத்தை நான் எடுக்கவில்லை. இது என் இனத்திற்கு நான் செய்யும் கடமை என்ற உணர்விலே அதை எடுத்தேன். நேற்று ஒரு பொதுக்கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளையும் பெரியார் அவர்களின் நினைவு நாளையும் ஒட்டி சேலத்துக்கு அருகிலே இருக்கிற சேந்தமங்கலத்தில் சிறப்புரை ஆற்றுவதற்காக நேற்று இரவு அங்கு நான் சிறப்புரை ஆற்றினேன். சற்றேறக்குறைய 2000 அல்லது 3000 பேர் கூடியிருந்த அந்த அரங்கத்திலே சற்றேறக்குறைய 1.5 மணி நேரம் நேற்று சிறப்புரையாற்றினேன். நான் இஸ்லாத்தின் மேடைகளில் மட்டும் நான் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பேசுவதில்லை. என் சமூகத்தை சார்ந்த மக்களே, உங்கள் இழிவு நீங்க ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடைகளிலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், என் இழிவு நீங்குவதற்காக யாருமே ஒரு மருந்தை சொல்லாத போது அந்த அருமருந்தை சொன்னது பெரியார் என்ற ஒருவர். அந்த அருமருந்து இஸ்லாம் தான் என்பதை நான் எல்லா மேடைகளிலும் மாதம் குறைந்தபட்சம் ஒரு 23 மேடைகளிலாவது நான் இஸ்லாத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமை நண்பர் அவர்கள்
இஸ்லாத்துக்கு வருமாறு என்னை அழைப்பு விடுத்தார். நான் எல்லா ஊர்களிலும் இஸ்லாமிய உறவுகள் வாருங்கள் வாருங்கள் என்று என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் வரவில்லை என்பது என்னுடைய நோக்கமல்ல, வரக்கூடாது என்பதும் அல்ல. ஆனால் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி சொல்லுவதை விட என் இனத்திற்கான ஒரு மார்க்கம் அங்கே இருக்கிறது என்று நான் பரிந்துரைப்பவனாக இப்போது களமாடிக் கொண்டிருக்கிறேன். ஏக இறைவன் நினைத்தால் இன்று அல்ல, அடுத்த நிமிடம் அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அது அவரின் முடிவுக்கே விட்டு விடுகிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தீண்டாமை இழிவுக்கு தீர்வு என்ன என்கிற தலைப்பு. தீண்டாமை என்கிற அந்த வார்த்தை உலகத்தில் எந்த மூலையிலும் இல்லாத ஒரு வார்த்தை தீண்டாமை. தீண்டாமை என்கிற அந்த சொல் இந்தியாவில் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தீண்டாமை என்றால் என்ன? அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். மேலை நாடுகளில் அல்லது உலக பறந்து விரிந்த இந்த உலகத்தில் முரண்கள் இல்லாத இனங்கள் இல்லை, முரண்கள் இல்லாத மொழிகள் இல்லை, முரண்கள் இல்லாத வாழ்க்கைகளும் இல்லை. மேலை நாடுகளில் முரண்கள் இருக்கிறது. அது பொருளாதார ஏற்றத்தாழ்வு முரண், வர்க்க முரண். அதற்கு பெயர் வர்க்க முரண். இன்று ஏழையாக இருப்பவன் வாய்ப்பு கிடைக்கும் போது பணக்காரனாக மாறிவிடுகிறான். அது வர்க்க முரண். ஆனால் தீண்டாமை என்கிற விஷ விதை இங்கு தூவப்படுகிறதே, இது என்ன முறை என்றால் இது வர்ண முறை என்று பெயர். வர்க்க முரண் இது, அது வர்ண முரண். இது வர்ண முரண் என்பது திணிக்கப்படுகிறது. அந்த வர்ண முரணை திணித்தது யார்? அந்த வர்ண முரண் என்பது மக்களை எப்படி பிரிவுபடுத்தியது, பிளவுபடுத்தியது என்பதைத்தான் நாம் இன்று ஆய்வாக மேற்கொள்ள இருக்கிறோம். தீண்டாமை என்பது ஏதோ ஒரு மனிதனை தொட்டுவிடக் கூடாது என்பதை மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தீண்டாமைகளில் எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் இன்று பட்டியலாகவே கொண்டு வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு மனிதனை தொட்டுவிடக்கூடாது அல்லது பார்த்து விடக்கூடாது அல்லது அவன் நிழல் என் மேல் பட்டுவிடக்கூடாது என்பது மட்டுமல்ல தீண்டாமை. அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்பட்ட தீண்டாமைகள் இந்த நாட்டில் எவ்வளவு இருக்கிறது என்று ஒரு பட்டியலே இருக்கிறது. பொது பாதையில் நடக்க முடியாமை என்ற ஒரு தீண்டாமை, செருப்பு போட்டு நடக்க முடியாமை, சைக்கிளில் செல்ல முடியாமை, தோளில் துண்டு போட முடியாமை, வேட்டியை மடித்து கட்டி நடக்க இயலாமை, பாலிஸ்டர் வேட்டி கட்ட முடியாமை, தலையில் தலைப்பாகை கட்ட முடியாமை, முகத்தில் அரும்பு மீசை வைக்க முடியாமை. பாருங்கள், இயற்கையாக வளரும் மீசையை கூட வைத்துக் கொள்ள கூடாது. இப்படி ஒரு தீண்டாமை. துணிகள் இஸ்திரி செய்து கொடுக்காமை, துணிகள் சலவு செய்து கொடுக்காமை, சில சலவை நிலையங்களில் தலித்துக்களுக்கு தனி அலமாரி. இது தலித்துக்களின் அலமாரி, இது சாதிய இந்துக்களின் அலமாரி. சலூன்களில் முடிவெட்ட முடியாமை, சில சலூன்களில் தலித்துக்களுக்கு தனியான சேர், அந்த சேரில் தான் அவன் உட்கார்ந்து முடிவெட்ட வேண்டும். இதுவும் ஒரு தீண்டாமை. தேநீர் கடைகளில் இரட்டை குவளை, உணவகங்களில் தலித்துகள் தரையில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும். சில கிராமங்களில் தலித் உட்பிரிவு வாரியாக 4 குவளைகள், தரையில் குதிகாலில் உட்கார்ந்து மட்டுமே தேநீர் அமர்ந்த வேண்டும். மிருகங்கள் உட்கார்ந்திருப்பது போல தரையில் குதிகாலில் உட்கார வேண்டும். உன் பாதங்கள் மண்ணில் கூட பட்டுவிடக் கூடாது. குதிகாலில் உட்கார்ந்து கைகளை இப்படி வைத்து தேநீர் அருந்த வேண்டும். திருவிழா காலத்தில் தலித்துகள் பட்டாசு வெடிக்க கூடாது. கிராமங்களில் தலித் அதிகாரிகள் தலைமை தாங்கும் விழாக்கள் புறக்கணிப்பு.
குளங்களில் குளிக்க முடியாமை, சில குளங்களில் தலித்துகளுக்கு தனி படித்துறை, ஆலயங்களில் நுழைய அனுமதி மறுப்பு, திருவிழாக்களில் தலித் தெருகளுக்கு சப்பரம் வராது, ஆலய மண்டகப்படி தலித்துகளுக்கு கிடையாது, ஆலயங்களில் தலித்துகளின் தாம்பூலத்தை தண்ணீர் தெளித்து எடுப்பது, பொது மயான உரிமை இல்லை, பொது மயானத்தில் சாதி வாரியாக இடஒதுக்கீடு, தலித்துகளுக்கு என தனி மயானம், கிராம பஞ்சாயத்து தொலைக்காட்சிகளை தலித்துகள் பார்க்க முடியாது, தலித்துகள் ஆடு மாடு வளர்க்க கூடாது, பொது ரேஷன் கடைகளில் தலித்துகளுக்கு சில நாட்களுக்கு மட்டுமே ஒதுக்குவது, கிராம பொது மேடைகளில் தலித்துகள் பேச பாட முடியாது, சில கிராமங்களில் தபால்காரர்கள் தலித்துகள் வீட்டுக்கு வரமாட்டார்கள், நாம் தான் போய் வாங்கிக் கொள்ள வேண்டும், சில கிராமங்களில் தலித்துகள் நாய் வளர்க்க கூடாது, கோவில் திருவிழா காலங்களில் ஆதிக்க சக்திகளுக்கு, பழைய ஆண்டைகள் ஆதிக்க சக்திகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சாதிய இந்துக்கள், அவர்களுக்கு தலித்துகள் வளர்க்கும் ஆடு மாடுகளை கொடுக்க வேண்டும், கோவில் திருவிழா காலத்தில் கையில் காப்பு கட்டிய பிறகு, திருவிழாவில் காப்பி கட்டிய பிறகு தலித்துகளின் முகத்தில் முழிக்க கூடாது, செத்த விலங்குகளை அப்புறப்படுத்த கட்டாயப்படுத்துவது, மயான வேலைகளை செய்யுமாறு கட்டாயப்படுத்துவது, பறையடிக்குமாறு கட்டாயப்படுத்துவது, பேருந்து நிறுத்த நிழற்குடையில் தலித்துகள் உட்காரக்கூடாது, மரணம் நேர்ந்தாலும் அக்குடும்பத்தின் உறவினர்களுக்கு தகவல் சொல்ல கட்டாயப்படுத்துவது, ஆதிக்க சக்திகளின் குடும்பத்திற்கு இலவசமாக உடல் உறுப்பை கொடுக்க கட்டாயப்படுத்துவது, திருமணங்களில் பொது பந்திகளில் உணவருந்த முடியாது, தனியார் திருமண மண்டபங்களை தலித்துகளுக்கு வாடகைக்கு விடக்கூடாது, வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் நகர்ப்புறங்களில் சிலவற்றில் தலித்துகளுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்காது, பெயர்களில் மரியாதையான பகுதியை வெட்டி விடுவது, சிபி சந்தர் என்றால் திரு என்று போட்டுக் கொள்ளக்கூடாது, திரு சிபி சந்தர் என்று என்னை அழைக்க கூடாது, மலம் சுமக்க கட்டாயப்படுத்துவது, பள்ளிக்கூடங்களில் தலித் அருந்ததிய மாணவர்கள் கழிப்பிடம் சுத்த செய்ய கட்டாயப்படுத்துவது, வயதான பெரியவர்களையும் ஆதிக்க சாதி சிறுவர்கள் பெயர் சொல்லியும் வாடா போடா என்று அழைப்பது, தனியார் கல்லூரிகளில் தலித்துகளை நிர்வாக பிரிவில் நியமனம் செய்ய மாட்டார்கள், தலித் குடியிருப்புகளில் இருந்து பொது தெருவுக்கு செல்ல முடியாமல் சுவர்கள் கட்டப்படுவது, உத்தாபுரம் சுவர்கள் போல, கிராமங்களில் சில நகரங்களில் பொது தெருவில் இருந்து தலித் தெருவிற்குள் நுழையாதபடி சுவர் கட்டப்பட்டிருப்பது, அரசாங்கமே துப்புரவு பணியாளர்களாக தலித்துகளை மட்டுமே நியமனம் செய்வது, அலுவலகங்களில் தலித் பிரிவினருக்கு கட்டுப்பாடு, தீண்டாமை, குறிப்பாக சுகாதார பணிகள், பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமித்து திருப்பி தர மறுப்பது, தலித்துகளின் ஊராட்சிகளுக்கு போதுமான நிதி ஒதுக்காமல் இருப்பது, தலித் உள்ளாட்சி பிரதிநிதிகளை செயல்விடாமல் தடுப்பது, கிராம பொது சொத்தில் தலித்துகளுக்கு பங்கு கிடையாது. இது கண்டெடுக்கப்பட்ட தீண்டாமையின் பிரிவுகள் சற்றேறக்குறைய 80 தொட்டிருக்கிறது. இது மேலோட்டமாக இருக்கிற தீண்டாமையினுடைய பிரிவுகள். ஆனால் இதுவே 1/4 என்பதுதான் உண்மை. இது ஏதோ சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் நடக்கிறது, எங்கோ ஒரு கிராமத்தில் நடக்கிறது, அதை கொண்டு வந்து மேடையில் பேசுகிறீர்களே என்று கேட்கிறார். அன்பான என் உறவுகளே, இந்த இந்திய தேசம் 1947 சுதந்திரத்திற்கு பிறகு சற்றேறக்குறைய 62-65 வருடங்களாக சிதறி போகாமல், பிளவுபடாமல், இன்றும் ஒற்றை இறையாண்மை என்ற வார்த்தையில் கட்டுண்டு கிடப்பதற்கு காரணம் இந்த இந்திய சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் என்ற மாமனிதன் இல்லை என்றால் இந்த இந்தியா எப்போதோ பிளவுபட்டிருக்கு. இது சாதாரண மனிதனுக்கு மட்டும் நடக்கவில்லை, அம்பேத்கருக்கே நடந்திருக்கிறது. முதலாக அவருடைய தந்தை அம்பேத்கர் சிறுவயதாக இருந்தபோது அவரை கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு செல்லுகிறார். ஒரு குழந்தையின் மனதில் எவ்வளவு என்ன ஓட்டங்கள் இருக்கும். படிக்கப் போகிறேன் அன்றெல்லாம் படிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். என்னை படிக்க வைக்க போகிறார் என் தந்தை, நான் மற்றவர்களோடு படிக்க போகிறேன் என்ற ஆர்வத்தோடு வளைந்து நெளிந்து செல்லும் அந்த பாதையில்
அந்த பிஞ்சு பாதங்கள் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வீட்டிலிருந்து சற்றேறக்குறைய 6 கிலோமீட்டர் நடந்து அம்பேத்கர் சின்ன வயதிலே ஓடுகிறார். அந்த பள்ளியை ஒரு உற்சாக பெருநோக்கில் அந்த பள்ளியை நோக்கி ஓடுகிறார். பள்ளிக்கு போனவுடன் அம்பேத்கரை, சிறுவயதாக இருந்த அம்பேத்கரை அந்த பள்ளியில் அவருடைய தந்தை சேர்க்கிறார். அதுவரை சந்தோஷமாக இருந்த சின்ன வயது பிள்ளை அடுத்த நிமிடமே அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணாமல் போகிறது. என்ன காரணம்? அங்கே தீண்டாமை இருந்தது. இந்த பிள்ளையை பிரித்து உட்கார வைத்தார்கள், இன்னொரு பிள்ளைகளை தள்ளி உட்கார வைத்தார்கள். சிறுவனின் மனது எப்படி காயப்பட்டிருக்கும். இரவு வந்து அந்த வயதில் அது புரியாமல் ஏன் என்னை பிரித்து வைக்கிறார்கள் என்று தெரியாமல் தடுமாறுகிறார் அம்பேத்கர். அதற்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த ஆளாகிறார். தந்தை நினைக்கிறார், இங்கே தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது, தன்னுடைய பிள்ளை அந்த தீண்டாமையில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த கிராமத்தில் இருந்து இடம்பெயர்ந்து பக்கத்தில் இருக்கிற நகரத்திற்கு கூட்டிச் செல்கிறார். இங்கே அந்த தீண்டாமை என்கிற பேய் என் பிள்ளையை தொடக்கூடாது என்று பயந்து அந்த கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு கூட்டிச் செல்கிறார் அம்பேத்கரினுடைய தந்தை. ஆனால் சேர்ந்த முதல் நாளே அம்பேத்கரினுடைய ஆசிரியர் ஒரு கணக்கை அந்த போர்டிலே எழுதி விடை போடு என்று சொல்லுகிறார். விடை போடுவதற்காக பாய்ந்து அம்பேத்கர் வேகமாக செல்லும் போது உயர் சாதி மாணவர்களுடைய உணவு பண்டங்கள் அந்த கரும்பலகைக்கு பின்னால் இருக்கிறது. உடனே அந்த மாணவர்கள் எல்லோரும் ஓடிப்போய் எங்கே தங்களுடைய உணவில் தீட்டுப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் அந்த உணவு பண்டங்களை எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டார்கள். கண்ணீர் வடித்து நின்றார் அம்பேத்கர். தீண்டாமை என்கிற பேய் கிராமத்தில் இருந்தது, அந்த பேய் நகரத்திலும் இருக்கிறது. அப்போதுதான் முதல் முறையாக நான் ஏன் தீண்ட தகாதவனாக இருக்கிறேன் என்ற கேள்வியை தனக்குள் எழுப்பிக் கொள்ளுகிறார். கண்ணீர் வடிக்கிறார். இது எப்படி எனக்கு வந்தது? யார் கொடுத்தது? யாரால் கொடுக்கப்பட்டது? ஏன் என்னை இப்படி தீண்ட தகாதவனாக ஒரு மிருகத்தை போல் என்னை பாவிக்கிறார்கள் என்ற கேள்வி அவரின் மனதில் கொழுந்துவிட்டு எரிகிறது. தீண்டாமை தொடர்கிறது. அதற்கு பின் மேற்படிப்பிற்காக பம்பாய் செல்கிறார். அங்கே போனாலும் சாதிய கொடுமைகள், தீண்டாமை கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு நாள் அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. பார்க்க போவதற்காக ஒரு ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி ஒரு குதிரை வண்டியை பிடிக்கிறார். அந்த குதிரை வண்டியிலே ஏறி அமர்கிறார். ஒரு 2 கிலோமீட்டர் சென்றிருக்கு. அந்த குதிரைக்காரனுக்கு தெரிந்து விடுகிறது இவன் தாழ்த்தப்பட்ட மாணவன், தீண்ட தகாதவன் என்று தெரிந்தவுடன் அப்படியே குதிரை வண்டியை நடு ரோடு காடு இருக்கும் ஒரு பகுதியில் அந்த குதிரை வண்டியை நிறுத்தி விடுகிறான். கூட அம்பேத்கருடைய தங்கை இருக்கிறார். கெஞ்சுகிறார்கள், எப்படியாவது என்னை கொண்டு போய் சேருங்கள், என் தந்தை இறப்பதற்குள் நான் அவரை பார்த்து விட வேண்டும் என்று துடிக்கிறார். அவன் வண்டியை ஓட்டுவதாக இல்லை, குதிரையை தனியே கட்டிவிட்டு வண்டியை அப்படியே நிறுத்திக் கொள்கிறான். கெஞ்சுகிறார்கள். கடைசியாக ஒரு அஸ்திரத்தை அம்பேத்கர் விடுகிறார். உங்களுக்கு எத்தனை பணம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன், ஐயா தயவு செய்து என்னை கிராமத்திற்கு கொண்டு போய் விடுங்கள், உங்களுக்கு நீங்கள் கேட்ட அந்த தொகையை விட 5 மடங்கு தருகிறேன், 10 மடங்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த சாதிய இந்து என்ன செய்கிறான்? பணத்தையும் வாங்கி கொண்டு நான் ஓட்ட மாட்டேன், முடிந்தால் நீ ஓட்டிக்கொள் என்று குதிரையை ஓட்ட வைத்தான். தந்தையை சந்திக்கிறார். படிப்பு முடிகிறது. இவருடைய அறிவை பாராட்டிய ஒருவர், இவருடைய அறிவு கூர்மையை தெரிந்து கொண்ட ஒருவர், இவருடைய
இவருக்குள் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அறிவுபூர்வமான சக்தி இருக்கிறது. என்னை கண்டுகொண்ட ஒருவர் இவரை மேற்படிப்புக்காக அமெரிக்கா அனுப்புகிறார். ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது போல் அமெரிக்க நகரம் நியூயார்க் நகரில் அம்பேத்கர் அவர்கள் போய் இறங்குகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், மனிதன் தீண்டாமை இல்லை, ஒட்டி வாழ்கிறார்கள். இந்தியாவில் இருப்பது போல் அங்கு எதுவுமே இல்லை. மனிதனை மனிதனாக பார்க்கிறார்கள். தீண்ட தகாதவன் அங்கு யாருமே இல்லை. எந்த கடையில் வேண்டுமானாலும் தேநீர் சாப்பிடலாம், எந்த கடையில் வேண்டுமானாலும் அமரலாம். எல்லாமே இப்படி இருக்கிறது, இந்தியாவில் மட்டும் ஏன் அப்படி இருக்கிறது என்ற கேள்வி அவருக்குள் எழுகிறது. ஒரு பெரிய படிப்பை படித்து முடிக்கிறார். அம்பேத்கர் நினைத்திருந்தால் தன் வாழ்க்கை, தன் வசதி, தப்பித்தால் போதும் என்கிற மனநிலை அம்பேத்கருக்கு அன்று இருந்திருந்தால் அவர் அமெரிக்காவிலேயே தங்கியிருந்து அங்கேயே ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை அங்கேயே கழித்திருக்கலாம். ஆனால் தான் மட்டும் தப்பித்தால் போதாது, என்னை சார்ந்த இனமும் இங்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறதே, அவர்களுக்காக அது ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று படிப்பை முடித்து இங்கு வருகிறார். பம்பாயில் வேலைக்கு சேருகிறார். முன்னரே எழுதி கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட், மன்னருக்கு எழுதி கொடுத்தது போல் மன்னரிடமே வேலைக்கு சேருகிறார். உயிர் படிப்பு படுத்திருக்கிறார், அறிவு கூர்மை இருக்கிறது, எல்லோரையும் விட அறிவு கூர்மை இருக்கிறது. வேலை செய்கிறார். ஒரு பெரிய அதிகாரியாகவே அந்த அரண்மனையிலே நிர்வகிக்கப்படுகிறார். ஆனால் ஒரு நாள் குடிக்க தண்ணீர் கேட்கிறார். குடிப்பதற்காக அந்த குவளையிலிருந்து தண்ணீரை பாய்ந்து எடுக்கப் போகிறார். அங்கு வேலை செய்யும் ஒரு பணியால், ஐயோ அதையெல்லாம் தொடக்கூடாது, அதுவோ அங்கே இருக்கிறது, அதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை நான் தான் எடுத்துக் கொடுப்பேன் என்று ஒரு வேலைக்கார பணியால் இன்னொரு குவளையிலிருந்து தண்ணீரை எடுத்து ஊற்றுகிறார். மெத்த படிப்பு படித்த அம்பேத்கர் எவ்வளவு மனது வெந்திருக்கும், வெடித்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக மனிதன் என்பவன் இங்கே மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் என் பிறப்புக்கும் என் தொழிலுக்கும் ஒரு முடிச்சிருக்கிறது. செருப்பு தைப்பவனுடைய பிறப்பு அது அவனுடைய தொழில், அவனுடைய தொழிலுக்கும் என் பிறப்புக்கும் ஒரு முடிச்சு இருக்குகிறது. அது அவனுடைய தொழில் என்று பார்ப்பதில்லை, குலத்தொழிலாக பார்க்கப்படுகிறது. இதை விதைத்தது இந்த மண்ணில் யார்? இதுதானே இங்கு கேள்வியாக எழுகிறது. தீண்டாமை கொடுமைகள் ஏதோ நான் பார்த்தது, ஏதோ என் செவிகளில் நான் கேட்டது. நான் பார்த்தும் கேட்டும் இந்த மேடையில் இந்த தீண்டாமையை பற்றி பேசவில்லை. நான் அனுபவித்த கொடுமைகள் இருக்கிறது. நான் 3வது படித்துக் கொண்டிருக்கிறேன். 2ஆம் வகுப்பு வரை ஊட்டியில் படித்தேன். ஏனோ தெரியவில்லை, அங்கே சாதிய இறுக்கங்கள் அவ்வளவாக இல்லை. ஒருவேளை அந்த வயதில் எனக்கு தெரியவில்லையோ என்னவோ, இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. என்னை 3வது படிப்பதற்காக என் கிராமத்தில், கோவைக்கு அருகே ஒரு கிராமத்தில் என்னை கொண்டு வந்து என் தாத்தாவும் என் தந்தையும் என்னை படிக்க வைப்பதற்காக கொண்டு போய் 3வது சேர்த்து விடுகிறார். என் தந்தை ஒரு ஆசிரியர், என் தாத்தா ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர், எல்லையிலே பாதுகாப்புக்காக நின்ற, உயிரை பணைய வைத்து நின்ற ஒரு ராணுவ வீரர். இருவரும் சேர்ந்து என்னை கொண்டு போய் அந்த பள்ளிகளே சேர்க்கிறார்கள். சேர்த்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். என்னை அந்த ஆசிரியர் தரையிலே அப்படி உட்கார சொன்னார். எனக்கு பின்னால் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் ஒரு 10-15 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் அருகிலே காலை நீட்டினால் என் முதுகு என்ற அளவிலே என்னை உட்கார வைக்கிறார். எனக்கு பின்னால் அமர்ந்திருந்த ஒரு மாணவன்
கால்களை ஆட்டிக்கொண்டே இருக்கிறான். அவன் கால்கள் என் முதுகில் பட்டுக்கொண்டே இருக்கிறது. திரும்பி திரும்பி சொல்லுகிறேன், திரும்பி திரும்பி அவனை பார்க்கிறேன், கெஞ்சும் முகத்தோடு பார்க்கிறேன், கலங்கிய கண்களோடு அவனை பார்க்கிறேன். ஆனால் அவன் கால்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறது. முதல் முறையாக என் தாத்தாவிடம் சென்று, இதுபோல் அவன் கால்களை ஆட்டுகிறான், என்னால் படிக்க முடியவில்லை, ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது எதுவும் என் காதுகளுக்குள் செல்லவில்லை, தயவு செய்து அவன் காலாட்டுவதை கொஞ்சம் நிறுத்தச் சொல்லுங்கள், இல்லையே என்னை அந்த பெஞ்சிலே அமர வையுங்கள் என்று தாத்தாவிடம் கேட்கிறேன். என் தாத்தா சொன்னது இன்றும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. என் உறவுகளே, பொறுத்து கொள்ளுடா பேராண்டி, அவர்களெல்லாம் எஜமானர்கள், அவர்கள் அப்படித்தான் ஆட்டுவார்கள், நீதான் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று என் தாத்தா சொன்னார். 3வது வகுப்பு, சற்றேறக்குள்ளைய 7 அல்லது 8 வயது, வார்த்தைகளை புரியாத வயது அல்ல எனக்கு. பொறுத்துக்கொள் என்பதை பதிவு செய்யாத அளவுக்கு நான் சிறுவனும் அல்ல. பொறுத்து கொள்ளடா என்று சொன்னார். என் தந்தையிடம் செல்லுகிறேன், இதே கோரிக்கையை வைக்கிறேன், இது இல்லை என்றால் என்னை நிறுத்தி விடுங்கள், வேறு ஏதாவது பள்ளியில் கொண்டு போய் என்னை சேர்த்துங்கள் என்று அழுகிறேன். என் தந்தை ஒரு படித்தவர், அந்த காலத்தில் PUC என்று சொல்லுவார்களே, அதை படித்தவர். அவரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், பொறுத்துக் கொள்ளுடா தம்பி, அவர்களெல்லாம் எஜமானர்கள். எத்தனை நாள் பொறுப்பது, எத்தனை நாள் அழுவது, எவ்வளவு நாள் ஏக்கத்தோடு அந்த மாணவனை பார்ப்பது, எத்தனை நாள் கலங்கிய கண்களோடு ஆசிரியரிடம் முறையிடுவது. மனிதனே, மனிதனுக்கே ஒரு வீரம் இருக்கும் அல்லவா? நெளிகிற மண்பூச்சி கூட தன்னை மிதித்தவன் மனிதன், அவன் ஒரு 6 அடி உள்ளவன் என்று தெரிந்தும் கூட, அவனை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தும் கூட, 2 இன்ச்சு உள்ள அந்த மண்புழுவுக்கு கூட வீரம் வந்து மனிதனை கொத்துவதற்காக எழுந்து நிற்கிறதே, அந்த மண்புழுவின் வீரம் கூட மனிதனாகிய எனக்கு இல்லாமல் போனதா என்ன? என் தாத்தா சேவ் செய்த பிளேடை எடுத்துக்கொண்டு, என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் தெரியாமல் அந்த பிளேடை ஒரு நூலிலே மறைத்து வைத்துக் கொண்டு பள்ளிக்கு செல்லுகிறேன். கைகளில் இப்படி பிளேடு வைத்து உட்கார்ந்து கொண்டேன். அவன் எப்போதும் போல கால்களை ஆட்டினான். அந்த கால்களை ஆட்டும் பையன் பெயர் பொன்னுசாமி என்று பெயர். அவன் எப்போதும் போல கால்களை ஆட்டுகிறான். என் கைகளில் இருந்த பிளேடு அவன் கால்களை கிழிக்கிறது, ரத்தம் கொப்பளிக்கிறது. என்னுடைய 8 வயதிலேயே ஆயுதத்தை எடுக்க வைத்த சமூகம் இந்த இந்துத்துவ சமூகம். ஆயுதம் என்றால் என்ன, அது காயப்படுத்தும் என்கிற ஒரு தன்மையை எனக்குள் உருவாக்கிய சமூகம் இந்த இந்துத்துவ சமூகம். ஆயுதம் எடுத்து அடுத்தவனை காயப்படுத்த முடியும், கொல்ல முடியும் என்ற வெறியை என் மனதில் ஒட்டியது இந்த இந்துத்துவ சமூகம். ஓடவில்லை, ஒளியவில்லை, ஒப்புக்கொண்டேன். நான் தான் அவன் கால்களை கிழித்தேன் என்பதை ஒப்புக்கொண்டேன். அருமையான என் உறவுகளே, என் வயது என்றும் பாராமல், பாலகன் என்றும் பாராமல் ஒரு கவுண்டர் வீட்டில் என்னை கட்டி வைத்து அடித்தார்கள். என் தாயும் தந்தையும் கண்ணீரோடு அங்கு கைகட்டி நிற்கிறார்கள். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே பணயம் வைக்க காத்திருந்தானே என் தாத்தன், என் பாட்டன், அவரும் அங்கு கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார். கட்டி வைத்து அடித்தார்கள், சூடு போட்டார்கள். கதறுகிறேன், அழுகிறேன், அவர்களும் அழுகிறார்கள். அவர்களின் வெறி தணிவதாக இல்லை. கதறிக்கொண்டிருந்த என்னை அவர்கள் பரிதாபமாக பார்க்கவில்லை. என் உறவுகளே, எந்த மாணவன் என்னை எட்டி உதைத்தானோ அதே மாணவனை வரவழைத்து என் மேல் மூத்திரத்தை பெய்தார்கள். அருமையான என் உறவுகளே, நான் ஒரு இயக்குனர். எத்தனையோ இயக்குநர்களிடம், இணை இயக்குனராக புகழ்பெற்ற இயக்குனர்களிடம் நான் இணை இயக்குனராக பணியாற்றியிருக்கிறேன். சற்றேறக்குறைய
ஒரு 12 தொடர்களை இயக்கி இருக்கிறேன், எத்தனையோ விளம்பர படங்களை இயக்கி இருக்கிறேன், எத்தனையோ ஈழ மேடைகளுக்காக நான் போகாத நாடுகளே இந்த பூமி பந்தில் இல்லை என்கிற அளவுக்கு களமாடி இருக்கிறேன். எந்த நாடுகளுக்கு போனாலும் இந்த வயதிலும் ஒரு அறியாத வயது ஒன்று இருக்குமே, ஒரு குழந்தை ஒன்று நம் மனதில் இருக்குமே, இந்த வாசனை திரவியத்தை போட்டுவிட்டால் இந்த நாற்றம் போய்விடும் என்ற ஒரு அற்ப ஆசை இருக்குமே. எல்லா வாசனை திரவியங்களையும் நான் போட்டுவிட்டேன். எல்லா சோப்புகளையும் வாங்கி என் உடம்பில் தேய்த்து தேய்த்து பார்க்கிறேன். அன்று என் மேல் பெய்யப்பட்ட அந்த மூத்திரத்தின் நாற்றம் இன்னும் போகவில்லை. என் உறவுகளே, நான் சோற்றில் கை வைக்கும் போதெல்லாம் அந்த மூத்திர நாற்றம் என் நாசிகளில் எதிரொலிக்கிறது. காரணம், யார் இந்த மண்ணிலே, யார் என் மேல் இதை விதைத்தது? இந்த மண்ணிலே விதைத்தது யார்? இந்துத்துவம், இந்துத்துவம், இந்துத்துவம். இனி என் செவிகளில் இருந்து அந்த மூத்திர நாற்றம் போகாது என்பது எனக்கு தெரியும், போகாது என்பது எனக்கு தெரியும். நான் பயப்படுவதெல்லாம், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாள், பெண் பிள்ளை, அவள் கோடி கோடியாக அவளுக்கு பணத்தை என்னால் சேர்த்த முடியும். மருத்துவருக்கோ பொறியாளருக்கோ அவள் விரும்பிய படிப்பை என்னால் உலகத்தின் எந்த மூலைக்கும் அவளை படிக்க வைக்க முடியும். நல்ல பையனை பார்த்து அவளுக்கு கணவனாக்கவும் முடியும். வீடு, வாகனம், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் என்னால். ஆனால் ஒரு அடிமை சமூகத்தில் என் பிள்ளையை விட்டுவிட்டு போகிறேனே என்ற குற்ற உணர்வு என் நெஞ்சத்தில் மோதுகிறதே. இதற்கு என்ன பதில்? இதற்கு என்ன தீர்வு? ஒரு அடிமை சமூகத்தில் என் பிள்ளையை விட்டுவிட்டு போகவா என் மனைவியோடு நான் இல்லறம் நடத்தினேன் என்ற குற்ற உணர்வில் தலைகுனிந்து நிற்கிறேனே. இதற்கு ஒரு மருந்து வேண்டுமா வேண்டாமா? யார் சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான மருந்தை? எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், எத்தனையோ அறிவாளிகள் தோன்றினார்கள், மறைந்தார்கள், எத்தனையோ அறிஞர்கள் வந்தார்கள், போனார்கள். இந்த தீண்டாமை இழிவுக்கு தீர்வை யார் சொன்னது? இந்த இழிவிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, என் பிள்ளை தப்பித்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளை மட்டுமல்ல, அவள் பெறுகிற பிள்ளை தப்பித்துக் கொள்ள வேண்டும். என் குடும்பம் மட்டுமல்ல, என் சமூகமே தப்பித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு எங்கே மருந்து இருக்கிறது என்று நான் தேடாத நூல்கள் இல்லை, தேடாத வீதிகள் இல்லை, தேடாத நாடுகள் இல்லை. ஆனால் அந்த இழிவுக்கான மருந்தை யாருமே சொல்லவில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? இந்திய அரசியல் சட்டமே இந்து சட்டமாக இருக்கிறது. இந்துக்களை, சாதிய இந்துக்களை பாதுகாக்கிற சட்டமாக, உரிமையியல் சட்டமாக இங்கு கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த இழிவு போகும்? என்னை அடக்கி ஆள வேண்டும் என்கிற அந்த வெறி. ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதிகாரம் என்பது ஒரு போதை. அதிகாரம் என்பது ஒரு போதை. அதேபோல் ஒருவனை நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தாழ்த்தப்பட்டவன் என்கிற ஒரு மன நோயை ஏற்படுத்துகிறார்கள். இதுதான் தீண்டாமை. தீண்டாமை இந்த மண்ணில் தீர்ந்து விட்டதா? எங்கே தீர்ந்தது? திண்ணியத்தில் ஒரு மனிதனை உட்கார வைத்து மலத்தை வாயில் திணித்தார்களே, அது தீண்டாமை இல்லையா இந்த மண்ணில்? அதற்கு பிறகு அரசாங்கம் அதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்ததுண்டா? ஒரு பெண்ணை காதலித்தான் என்பதற்காக, காதல் என்பது மனித உணர்வு. காதல் மட்டும் இல்லை என்றால் பூமியை சுற்றாது என்று கவிஞர்கள் எழுதுகிறார். காதலுக்கு சாதி இல்லை, மலமும் இல்லை, கண்கள் பேசும் வார்த்தைகளுக்குள் பேதம் இல்லை என்று கவிஞர்கள் எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காதல் உணர்வு ஒரு பையனுக்கு, ஒரு மாணவனுக்கு வந்துவிட்டான் என்பதற்காக
தண்டவாளத்தில் அடித்து கொன்றார்களே, எங்கே? இதுதானே இழிவு? கயர்லாஞ்சியில் பெற்றோர்கள் நிற்கும் போதே ஒரு பெண்ணை அழைத்து ஆதிக்கவாதி கும்பல் வன்புணர்ச்சி செய்ததே, எங்கே இருக்கிறது மனிதம்? தீண்டாமையின் கொடுமைகள் இல்லையா இதெல்லாம்? ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக சென்றவரை முதுகில் அடித்து முதுகில் சுட்டுக் கொண்டார்களே, ஈட்டியால் குத்திக் கொண்டார்களே, இது இழிவின் உச்சம் இல்லையா? நன்றாக யோசியுங்கள் என் உறவுகளே. துவைப்பவன் இழிவானவன், மலம் அள்ளுபவன் இழிவானவன் என்று கருதுகிற சமுதாயம், மலம் அள்ளுபவனை தீண்டத்தகாதவன் என்று கருதுகிற சமுதாயம், ஆனால் இன்று பாத்ரூமை மட்டும் வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிறதே, ஏன்? அவர்கள் மலத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள், அது அள்ளுபவனை ஏற்றுக்கொள்ள அவர்களின் மனதில் இடம் இல்லை என்பதால் தானே. துணி துவைப்பவனை வேண்டாம் என்கிறார்கள், ஆனால் வாஷிங் மிஷினை வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிறார்களே, ஏன்? எந்திரத்தை மதிக்க தெரிந்த சாதிய இந்துக்கள் மனிதர்களை மதிக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு முன்னால் கைகட்டுவதற்கு ஒன்று வேண்டும். அவன் சுட்டு விரலை நீட்டியவுடன் சேவகம் செய்வதற்கு ஒருவன் வேண்டும். அவனின் வெறி தணிக்கப்படுவதற்காக ஒரு இனம் வேண்டும். அதைத்தான் பெரியார் சொல்லுகிறார்கள், அதிகாரம் என்பது ஒரு போதை என்று சொல்லுகிறார். இந்த இழிவு எப்போது துடையும்? எப்படி துடைக்கப்படும்? இதைத்தான் நாம் கேட்கிறோம். இதற்குத்தான் ஐயா பெரியார் அவர்கள் 1923 எர்ணாகுளம் மாநாடு ஒன்றை கூட்டுகிறார். தீயர்கள் புலையர்கள் மாநாடு என்ற ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் முதல் தீர்மானமே, உன் இழிவு நீங்க வேண்டும் என்றால் நீ வேசியின் மகன் என்ற இழிவு, நடமாடும் சுடுகாடு என்ற இழிவு, நான்காம் ஜாதிக்காரன் என்ற இழிவு, தீண்டப்படாதவன் என்கிற இழிவு நீங்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இஸ்லாம் மார்க்கம் மட்டும் தான் இருக்கிறது என்று முதல் தீர்மானமாக எர்ணாகுளத்திலே 1923 பெரியார் அவர்கள் கொண்டு வருகிறார். என்னுடைய உட்கருத்து அல்ல, பெரியார் சொன்ன உட்கருத்து. தோழர்களே, நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்து தொழுநோய் போன்றது, வெகு நாளைய நோய். இதற்கு ஒரே ஒரு மருந்து, அது இஸ்லாம் தான் என்கிறார் பெரியார். இதை தவிர வேறு மருந்து இல்லை. இது இல்லாவிடில் வேதனைப்பட வேண்டியதுதான், வெட்கப்பட வேண்டியதுதான். தூக்க மருந்தும் போதை மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாமல் கிடக்க வேண்டியதுதான். நோய் தீர்ந்து எழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் ஒன்றுதான் மருந்து என்று 1923 தீர்மானம் கொண்டு வருகிறார் பெரியார். யார் அந்த பெரியார்? அவர் தீர்மானம் கொண்டு வந்தால் அது உடனே அது சாத்தியப்படுமா? தீர்ந்து விடுமா? பெரியார் யார்? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என புகழப்பட்டவர். இந்த சமூகத்திற்காகவே மூத்திரச்சட்டை எடுத்துக்கொண்டு 93 வருட காலம் தமிழ்நாட்டின் சந்துகளுக்கெல்லாம் நுழைந்து வந்தவர். அவர் சொல்லுகிறார், தீண்டாமை இழிவுக்கு இஸ்லாம் தான் தீர்வு என்று 1923 தீர்மானம் கொண்டு வருகிறார் பெரியார். உடனே அங்கிருக்கும் தீயர்களும் புலையர்களும் இஸ்லாமியராக மாறுகிறார். அப்படி மாறிய ஒரு இஸ்லாமியர் ஒரு தேநீர் கடைக்கு செல்லுகிறார். அங்கு அந்த தேநீர் ஆற்றுபவன், அந்த தேநீர் கடைக்காரன் மலையாளத்திலே போடா நாயுண்டம் அவனே என்று சொல்லுகிறார். அந்த இனத்தை, அவன் இஸ்லாமியனாக மாறுவதற்கு முன்னால் இருந்த ஒரு இனத்தான் அவருடைய இனமெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. நாயுண்டம் அவனே என்று சொல்லும் போதும் கூட அவர்களுடைய மனது துடிக்கவில்லை. தன் இனத்தானை நாய் என்கிறானே, நாய்க்கு பிறந்தவன் என்கிறானே என்று அவர்களின் மனது துடிக்கவில்லை. கண்கள் கலங்கவில்லை, நெஞ்சு பதறவில்லை, அங்கம் துடிக்கவில்லை. ஆனால்
அங்கு இருந்த ஒரு இஸ்லாமியர், இனிமேல் இப்படி சொல்லுவதை நிறுத்திக்கொள், அவர் இஸ்லாமுக்குள் வந்துவிட்டார், இனிமேல் அப்படி சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா என்று பாய்ந்து அடிக்கிறார். அது கலவரமாக மாறுகிறது. முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சாதிய இந்துக்களுக்குமான கலவரமாக மாறுகிறது. அங்கு 4 பேர் இறந்து போனார்கள். இது 1923 பெரியாரினுடைய எதிர்வினை. அதற்கு பிறகு 1923 தொடங்கி 1973 அவர் மரணிக்கும் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக தீநகர் பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். நான் சாவதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக இஸ்லாமியனாகத்தான் சாவேன் என்று பெரியார் பேசுகிறார். ஆக தீண்டாமை இழிவு தீர்வதற்கு இஸ்லாம் தான் மருந்து என்பதை அடித்து அடித்து சொல்லுகிறார் பெரியார். ஏன் சொல்ல வேண்டும்? பெரியார் அவர் ஏன் சொல்லுகிறார்? மிக தெளிவாக சொல்லுகிறார். இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டிக்கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாயிபு, ராவுத்தர், மரக்காயர், மாப்பிள்ளை என்கின்றவர்களின் மதம் என்றோ கருதிவிட வேண்டாம். பெரியாரே சொன்னது. இஸ்லாம் என்பது சாந்தி, இஸ்லாம் என்பது பணிவு, இஸ்லாம் என்பது பக்தி, இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை குறிக்கும் ஒரு அடையாளம். கடவுள் என்பது திராவிட மொழி, காட் என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல, கொள்கை அல்ல, இஸ்லாம் என்பேன் நான் என்று பெரியார் சொல்லுகிறார். பெரியாருக்கு எல்லாம் இருந்தது. வசதி இருந்தது, அன்பான மனைவி இருந்தார்கள், செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, கருஞ்சட்டை படை இருந்தது. ராஜாஜி கூட பெரியாரை அன்பான எதிரி என்று சொல்லிக் கொண்டார். ரஷ்யா சென்று ஸ்டாலினை எல்லாம் சந்தித்தார். அப்பேற்பட்ட பெரியார், இவ்வளவும் இருந்த பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அடைய வேண்டிய சாதனம் எதுவும் இல்லை, ஆசையும் மனதில் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு கவலை இருக்கிறது என்கிறார். என்ன கவலை? திராவிடனுக்கு இழிவு இருக்கிறது என்ற கவலை எனக்கு இருக்கிறது என்று தன் கவலையை வெளிப்படுத்துகிறார். எத்தனையோ தலைவர்கள் கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எத்தனையோ கவிஞர்கள் இந்த இழிவை பற்றி பாடி இருக்கிறார்கள். இப்படி ஒரு கேவலம் இந்த மண்ணில் இருக்கிறதே என்று கவலைப்பட்டிருக்கிறார்கள். கவலைப்பட்டவர்கள் தான் அதோடு நிறுத்திக் கொண்டார்கள். அப்படி ஒரு இழிவுக்கு தீர்வை சொன்னவர் பெரியார். அந்த தீர்வுதான் இஸ்லாம். அப்படி ஒரு தீர்வு. ஏன் இந்த தீர்வு? இஸ்லாம் மார்க்கம் சகோதரத்துவத்தை சொல்லுகிறது. பார்த்தவுடன் அவன் யார் என்று தெரியாமல் கூட கட்டி அணைக்க சொல்லுகிறது. சக மனிதனை சக மனிதனாகவே பார்க்க சொல்லுகிறது. உருவ வழிபாடு கூடாது என்கிறது. ஏன் உருவ வழிபாடு வேண்டாம்? ஏன்? நீ ஒரு மனிதனுக்கு சிலை வைத்தால், ஒரு மனிதனாக அவனுக்கு சிலை வைக்கும் போது அந்த தனி மனித துதி வந்து விடுகிறது. தனி மனித துதி ஒன்று துவங்கும் பொழுது அவன் மனதில் ஒரு அகங்காரமும் ஆணவமும் அதிகார போக்கும் வந்து விடுகிறது. ஆக தனி மனித துதியை இஸ்லாம் வேண்டாம் என்கிறது. ஆனால் இந்துத்துவம் அதை வலியுறுத்துகிறது. இந்துத்துவம் அதை வலியுறுத்துகிறது. இன்று இஸ்லாமியர்களை பார்க்கும் பொழுது ஏதோ தீவிரவாதிகள் என்று பார்க்கிறார்கள், பயங்கரவாதிகள் என்று பார்க்கிறார்கள். ஆனால் பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்களின் அன்பையும் வீரத்தையும் பார்த்து நாம் அப்படி சொல்லுகிறோம். உண்மையில் அன்பும் வீரமும் தான் இஸ்லாமியர்களின் அடையாளம் என்று பெரியார் சொல்லுகிறார். உடனே கேட்கிறார்கள், நீங்கள் இப்படி சொல்லுவதால் உங்களுடைய நாத்திகம் போய்விடுகிறதே, கடவுள் மறுப்பு போய்விடுகிறதே. அதற்கு பெரியார் சொல்லுகிறார்கள், பல கடவுள்கள் என்பது பொய், ஒரு கடவுள் என்பது மெய். அது இஸ்லாம் போதிக்கிற மதம், இஸ்லாம் அதை போதிக்கிறது என்று பெரியார் சொல்லுகிறார். நாத்திகமும் பகுத்தறிவும் எங்கேயும் போய்விடவில்லை. நாம் நினைக்கிற சமத்துவம், நாம் நினைக்கிற சமூக அங்கீகாரம்,
நாம் நினைக்கிற ஒரு சகோதரத்துவம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அதுதான் பகுத்தறிவு. ஏதோ பகுத்தறிவு என்றவுடன் கடவுள் இல்லை என்பதை மட்டுமே போதிக்கிறது என்பதை திராவிட கொள்கைக்காரர்கள் எடுத்துச் சென்று விட்டார்கள் தவறாக. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு மட்டுமல்ல. பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் இல்லை என்பதை மட்டுமே வலியுறுத்தும் விதமாக என் கழகம் சுயமரியாதை கழகம் இருக்குமானால், கடவுள் இல்லை என்பதை கொள்கையாக மட்டுமே மக்களிடம் எடுத்துச் செல்லும் இயக்கமாக சுயமரியாதை கழகம் இருக்குமானால், அப்படி ஒரு கழகம் எனக்கு தேவையில்லையும் என்று பெரியார் சொல்லுகிறார். ஆக பகுத்தறிவு என்பது என்ன? சக மனிதனை மனிதனாக பார்ப்பது. சக மனிதனுக்கு ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தில் நாம் பங்கெடுத்துக் கொள்வது. சக மனிதனை என்போல் உணர்வுள்ள ஒரு மனிதன் என்று அவன் அந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பது. அவனுக்கு ஒரு பிரச்சனை என்கிற போது அந்த பிரச்சனையை பிரித்துக் கொள்வது, ஆறுதல் சொல்லுவது, கட்டி அணைப்பது, இதெல்லாம் இந்துத்துவத்தில் இல்லை. பிறகு ஏன் கிறிஸ்தவத்திற்கு போகக்கூடாது என்ற கேள்வி எழுகிறது. பெரியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவத்திலும் தீண்டாமை இருக்கிறது, கிறிஸ்தவத்திலும் ஏற்ற படிநிலை ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது, கிறிஸ்தவத்திலும் தீண்டாமை கொழுந்து விட்டு எரிகிறது. அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவுகிறார்கள். பௌத்தத்தை அம்பேத்கர் தழுவுகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் பெரியார் கடிதம் எழுதுகிறார், அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்வது என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். ஏன் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும்? அங்குதான் கவலையற்ற வாழ்வு இருக்கிறது என்கிறார் பெரியார். இஸ்லாத்துக்கு செல்லுங்கள் என்று பெரியார் முன்மொழிகிறார். அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுகிறார், நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து வாங்கவில்லை, வக்காலத்து வாங்குவதற்காக நான் இதை சொல்லவில்லை. சமதர்மமும் சகோதரத்துவம், ஒரு செறிந்த அன்பும் அடர்த்தியான ஒரு மனிதமும் இஸ்லாத்தில் இருக்கிறது. அதனால் அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் இஸ்லாத்திற்கு செல்லுங்கள். அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கிறார், இஸ்லாமில் பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது, பெண்ணின் விடுதலைக்காக பெண்களின் விடுதலைக்காக போராடும் பெரியார் அவர்களே, பெண்களை அடிமைப்படுத்தும் ஒரு மதத்துக்கு ஒரு மார்க்கத்திற்கு போகச் சொல்லுகிறீர்களே, இது நியாயமா என்று பெரியாரை கேட்கிறார். அப்போது பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் புர்கா போட்டு செல்வதை நீங்கள் தவறாக எடுத்துக் கொண்டீர்கள். புர்கா போடுவதின் அர்த்தம் ஒரு பெண் தன்னுடைய சிறப்பு உறுப்புகளை தன் கணவனை தவிர வேறு ஒருவனுக்கு பந்தி வைக்க கூடாது என்ற கற்பையும் ஒழுக்கத்தையும் போதிப்பதுதான் புர்கா. அது பெண்ணடிமைத்தனம் இல்லை என்று பெரியார் சொல்லுகிறார். இப்படி பெரியார் அவர்கள் கொள்கைகளை மாற்றியது உண்டு. காந்தியே வேண்டாம் என்ற கொள்கையில் அவர் உறுதியாக நின்றது உண்டு. பின்னாளில் காலத்திற்கேற்ப காந்தி தேசம் என்றே வையுங்கள் என்று தன் மாற்றிக் கொண்டது உண்டு. மதுவிலக்கு வேண்டும் என்று இருந்தவர் பிறகு அகற்றிக் கொள்ளலாம் என்று கொள்கையில் மாறுபட்டது உண்டு. அடிக்கடி கொள்கையை மாற்றுகிறார் என்ற விமர்சனமும் பெரியாரின் மேல் உண்டு. ஆனால் என்றைக்கு அவர் இஸ்லாத்தை உள்வாங்கிக் கொண்டாரோ, என்றைக்கு இஸ்லாம் மார்க்கத்தை உணர்ந்து கொண்டாரோ, என்றைக்கு அவர் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள ஒரு புனிதத்தை புரிந்து கொண்டாரோ, 1923 முதல் 1923 அவர் மரணிக்கும் வரை ஒரே ஒரு கொள்கையில் அவர் மாறவே இல்லை. இஸ்லாம் தான் மனிதனுக்கான மார்க்கம் என்பதில் அவர் மாறவே இல்லை என்பதுதான் உண்மை. இப்போது நான் சொல்லுகிறேன் என் உறவுகளே, தீண்டாமை இழிவுக்கு இஸ்லாம் தான் மார்க்கம் என்பதை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் என் அன்பான உறவுகளே, தீண்டாமையை பற்றி இவ்வளவு கூறிவிட்டேனே, ஒரே ஒரு குற்றச்சாட்டாக இல்லை, உங்களிடம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் செய்யும் இந்த தாவா பணியை, இப்படி உயர்ந்த மார்க்கமான மனிதனுக்கான மார்க்கமான இஸ்லாத்தை பற்றி அன்று என் குக்கிராமத்திலே என் தாய் தகப்பனுக்கு சொல்லி இருந்து அவர்களை இஸ்லாமியராக மாற்றி இருந்தால், இஸ்லாம் மார்க்கத்தை உயர்ந்த மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு நீங்கள் சொல்லி இருந்தால்,
அவர்கள் இஸ்லாமியராக மாறியிருந்தால் இந்த மூத்திர நாற்றத்தை சுமந்து கொண்டு இன்றும் நான் வேதனையில் இந்த மண்ணில் துடிக்க வேண்டிய அவசியமில்லையே. அதை நீங்கள் செய்யவில்லை, விட்டுவிட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டு எனக்கு எப்போதும் உண்டு. இனி என் பழிகள் போவது இல்லை. என் நாசிகளை விட்டு அந்த மூத்திரத்தின் நாற்றம் விடுபடப் போவதில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் இஸ்லாமிய உறவுகளே, செல்லுங்கள், தாவா பணி செய்யுங்கள், தாழ்த்தப்பட்ட ஒவ்வொரு மகனையும் சந்தியுங்கள். மகனே, உன் இழிவுக்கு தீர்வு இருக்கிறது என்று இஸ்லாம் மதத்தை போதியுங்கள். காரணம், என் சமூகம் படித்த சமூகம் அல்ல, அன்றாடம் கூலிக்காக அல்லல்படும் சமூகம். இன்றைக்கு அந்த சமூகத்தை மதுவின் மயக்கத்தில் ஆழ்த்தி ஒரு போதையின் நாயகர்களாக இந்த மண்ணிலே உழவு விடுகிறது அரசு. 24 மணி நேரமும் போதை, 24 மணி நேரமும் போதை, 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 மது. அவர்கள் உலகத்திலே இல்லை, மதுவின் மயக்கத்தில் கிடக்கிறார்கள் என் உறவுகள் எல்லாருமே. அவர்களை யார் திருத்துவது? இன்னொரு பெரியார் வரப்போவதில்லை. பெரியார் என்கிற அந்த மாமனிதர், பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை. பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு சித்தாந்தங்களும் கோட்பாடுகளும் இல்லை. பெரியாரை முன்மொழியாமல் எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் கோலைச்சி விட முடியாது. அப்பேற்பட்ட பெரியார் சொன்ன தீர்வான இஸ்லாம் மார்க்கத்தை என் சக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பும் என் பொறுப்புமா இல்லையா என்பதை கேள்வியாக வையுங்கள் மனத்தில். பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் ஒன்றிணைந்து விட்டால், தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்றிணைந்து விட்டால் இந்த நாட்டின் அதிகாரம் அவர்களின் கையில் தான் வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆக இஸ்லாம் சமூகமும் தாழ்த்தப்பட்ட சமூகமும் ஒன்று சேர்ந்துவிடக் கூடாது என்பதில் இன்றைக்கு ஆதிக்கவாதிகளும் சாதிய இந்துக்களும் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மண்ணிலே வந்து மோடி வித்தைகள் எல்லாம் காண்பிக்கிறார்கள், கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மாற்றி அமைப்பது அதுதான் அவர்களின் திட்டம். ஒரு தாழ்த்தப்பட்டவன் எழுதிய சட்டத்தை இன்னுமா நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கரை புறக்கணிக்கும் முன் செயல்தான் அம்பேத்கரை பாராளுமன்றத்திலே அட்டைப்படமாக கொச்சைப்படுத்தியது. இந்த நாட்டின் சட்டத்தையே எழுதிய அம்பேத்கரை கொச்சைப்படுத்தினார்களே, எவனுக்காவது துடித்ததா மனது? ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவன் திருமாவளவனுக்கு மட்டும் துடித்தது பாராளுமன்றத்தில் கட்சித்தான். 545 எம்பிக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்களே இந்த நாட்டிலே, அதில் 110 பேர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் எம்பிக்கள். சற்றேறக்குறைய 34 இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். 110, 34, 144 எம்பிக்கள் இருக்கிறார்கள். வலிமை யாரிடம் இருக்கிறது? நம்மிடம் இருக்கிறது. ஆனால் கேள்விகள் மட்டும் கேட்கப்படாமலே உறங்கி கிடக்கிறது. ஏன்? ஏன் இந்த நாட்டில் அது அவசியப்படவில்லையா? தேவைப்படவில்லையா? தாழ்த்தப்பட்ட சமூகமும் இஸ்லாம் மக்களும் ஒன்று சேர வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த மண்ணில் இல்லையா? என் அருமை உறவுகளே, மிகப்பெரிய ஆபத்தில் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் மற்றும் மறந்து விடாதீர்கள். இந்துத்துவம் தன் கோர பற்களையும் விஷ நாக்குகளையும் நீட்டிக் கொண்டிருக்கிறது. நீயும் நானும் இந்த மண்ணிலே மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால், நீயும் நானும் உன் பெண் பிள்ளைகளோடு இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்றால் இந்துத்துவம் வேரடிக்க விடக்கூடாது என்பதுதான் நம் கொள்கையாக இருக்க வேண்டும். நன்றாக யோசித்து பாருங்கள் என் உறவுகளே. பகுத்தறிவு கொள்கைகளை மட்டுமே உற்பத்தி செய்த இந்த மண், பகுத்தறிவு கருத்துக்களை மட்டுமே புராணங்களாக பாடிய இந்த மண், பகுத்தறிவை மட்டுமே போற்றப்படுகிற பரப்புகிற
உற்பத்தி செய்த இந்த மண்ணில் ஒரு ஆரியம், ஒரு இந்துத்துவம் தலைமை பீடத்தில் இருக்கிறது. எப்படி? யார் செய்த பிழை? ஆனால் பூநூலை மட்டுமே உற்பத்தி செய்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவள் ஆட்சி பீடத்திற்கு வர முடிகிறது. எப்படி? நீயும் நானும் செய்த பிழை அல்லவா? செய்கிற பிழை அல்லவா? அந்த குற்ற உணர்ச்சி உனக்கும் எனக்கும் வர வேண்டுமா வேண்டாமா என்பதை கேள்வியாக வைத்து இந்துத்துவத்தை இந்த மண்ணில் இருந்து அகற்றும் வரை, அல்லது இந்துத்துவம் எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்த மண்ணில் வேறு ஒன்றை விடமாட்டோம் என்கிற சபதத்தை இந்த மேடையிலே நீயும் நானும் எடுத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோடு பல கருத்துக்களை பேசுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.